விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் சொல்லுங்க. சாமியே சொன்ன மாதிரி அதோட மிச்சம் வரும். நேத்தோட நீ பூ டபுள் தான். சந்தம்பட்டி கிராமம், கொல்லம்பட்டி ஊராட்சி, போச்சம்பள்ளி தாலுகா, பர்கூர் ஒன்றியம், கிருஷ்ணகிரி மாவட்டம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நாங்கள் மா, நெல், கரும்பு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வறட்சியின் காரணமாக குண்டுமல்லின்ற ஒரு மலர் சாகுபடிக்கு கடந்த 10 ஆண்டுகளாக எங்கள் ஏரியாவில், எங்கள் பஞ்சாயத்து, பக்கத்து பஞ்சாயத்தெல்லாம் சாகுபடி செய்துட்டு இருக்கிறோம். குறைஞ்சது குள்ளம்பட்டி, அந்த பெருகோப்பனப்பள்ளி, மத்தூர் சுற்று வட்டாரத்தில் சந்தூரில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே நாங்கள் குண்டுமல்லி சாகுபடி செய்துட்டு வரோம். எங்களுடைய பிரதான தொழிலே அதுதான். இப்போ ஒரு ஏக்கருக்கு முட்டு வலி செலவே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு 1.25 லட்சம் வரைக்கும் செலவாகுது. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் முட்டு வலி செலவாகுது. முட்டு வலி செலவுனா களை எடுக்கிறது, கொத்துறது, உரம் போடுறது, பெண்ணால் கூலி, அந்த ஆண் ஆள் வச்சு அதுக்கு பாத்தி போடுறது, தண்ணி பாய்க்கிறது, இவ்வளோ செலவாகுதுங்க. ஓரளவுக்கு குறைச்சி தண்ணியை வச்சு சாகுபடி செய்கிற ஒரே மலர் சாகுபடி குண்டுமல்லி தாங்க. அந்த பூவை இந்த வருஷம், இந்த 2026 பார்த்தீங்கன்னாக்கில் கடுமையான ஒரு வீழ்ச்சியை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிலோ பூ அறுக்கிறதுக்கு கூலியே 50லேருந்து 100 ரூபா செலவாகுதுங்க. ஆனால் எங்களுக்கு பெங்களூர் மார்க்கெட்டில், மலர்ச்சி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு பூ அறுக்கிற கூலி கூட வர்றதில்லை. அதுக்காக முட்டு வலி செலவு, எங்கள் மருந்து செலவு, தண்ணி பாய்ச்சல் செலவு, இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கே 2 லட்ச ரூபாயில் 2.5 லட்ச ரூபாய் நஷ்டம் ஆகுதுங்க. இதை தமிழ்நாட்டு தமிழக அரசே எடுத்து எங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் தயார் பண்ணணும். கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வச்சுன்னு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த விதமான முடிவுகளும் அறிவிக்கப்படலை. தமிழக அரசே அதுக்கு இந்த பூக்களை அரசே கொள்முதல் செய்யணும். இல்லை என்றால் இந்த மலர் சாகுபடிக்கு ஒரு சென்ட் ஃபேக்டரி இங்கே போச்சம்பள்ளி தாலுக்காவில் ஆரம்பித்து எங்கள் பூக்கள்லாம் குறைஞ்சபட்ச ஆதார அடிப்படை நிர்ணய விலையாக ஒரு 300 ரூபாய் கிலோ, 400 ரூபாய் கிலோ எடுத்தாங்கன்னா கூட எங்களுக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரணும்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற பூச்சி மருந்து விலை உங்களுக்கே தெரியும். ஒரு டேங்க் அடிக்கணும்னா 100 ரூபாய் கூலி கேட்குறாங்க. கூலியே 100 ரூபாய். அந்த மருந்து செலவு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் 200 ரூபாய், 500 ரூபாய். ஒரு பவுச்சு 2 ml அந்த ஒரு ஷேஷட் அப்படிங்கிற ஒரு மருந்து 2 ml 500 ரூபாய், 1000 ரூபாய் ரேட்டெல்லாம் போகுதுங்க. அது ஏக்கரா கணக்கில் அடித்தா எங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு பாருங்கள். எங்களுக்கு பூக்கள் அறுக்கிறதுக்கு கூலி ஆட்களும் வரதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் ஏரி அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுனால பெண்கள் எல்லாம் அதை நோக்கி போயிடுறாங்க. இங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாங்களே பொண்டு பிள்ளையெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு பல்லு கூட விளக்காமல் மூஞ்சியும் கழுவாமல் எந்த சாப்பாடு தண்ணி கூழு தண்ணி கூட இல்லாமல் பூ அறுத்து போட்டால் பெங்களூரில் 40 ரூபா 50 ரூபா கேட்குறாங்க. ஒரு பூவுக்கு லக்கேஜே இங்கேருந்து பெங்களூருக்கு 15 ரூபா கேட்குறாங்க, 20 ரூபா கேட்குறாங்க. அறுப்பு கூலி 100 ரூபா கேட்குறாங்க. பூவே 50 ரூபா விற்றா எவ்வளோ நஷ்டம்னு எங்களுக்கு நீங்களே கணக்கு போட்டுக்காங்க. குறைஞ்சது அறுப்பு கூலியிலேருந்து கணக்கு போட்டால் எங்களுக்கு கிலோவுக்கு 150 ரூபா நஷ்டம் ஆகுது. ஆனால் அடிப்படை விலையே நாங்கள் 300 200 விற்றா தான் எங்களுக்கு முதலாவது ஆகும். இதை தமிழக அரசு முன்னெடுத்து கவனத்துக்கு கொண்டு கண்டிப்பாக எங்கள் ஒரு 10,000 குண்டுமல்லி விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்தணும்னு சொன்னால் சென்ட் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும். இல்லைன்னா பூவே அரசே குறைஞ்சது 400 ரூபாய் 500 ரூபாய் கிலோவுக்கு எடுத்தால் மட்டும்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். எங்கள் பிள்ளை குட்டிகளை நாங்கள் வளர்க்க முடியும், ஆடு மாடு வளர்க்க முடியும், பசங்களை படிக்க வைக்க முடியும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னா கூட எங்களுக்கு 10 5 தேவைப்படுது இல்லைங்களா? இப்படி நஷ்டப்பட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? விவசாயிகள் தற்கொலைக்கு தான் தள்ளப்படணும். ஏற்கனவே புள்ளி விவரம் சொல்லுது, ஒரு நாளைக்கு 2 விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி தமிழக சட்டமன்ற உறுப்பினர்
மதிப்பிற்குரிய சௌமியா அன்புமணி மேயர் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க. இது புள்ளிவிவரமான உண்மை. இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளாம இந்த அரசாவது ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து இந்த குண்டுமல்லிக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். சூடுல காத்தோடது நல்லா இருக்குண்ணா. அது கேட்குறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தம்பட்டி கிராமம். என் பேர் சக்திவேலு. இந்த போச்சம்பள்ளி சுற்று வட்டார பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தம்பட்டி, குள்ளம்பட்டி, கோடியூர், மூங்கம்பட்டி, கல்லியூர் இந்த மாதிரி வந்து பல கிராமத்தில் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வந்து மல்லி சாகுபடி செய்கிறோம். நாங்கள் இப்போ வரலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி எல்லாமே ஒட்டுக்காக கட் பண்ணி எல்லாம் தண்ணி ஏற்றி மருந்து அடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பூ இப்போ ரெடி பண்ணிட்டு வந்தோம். இப்போ பூ வந்து நல்லா மகசூல் வந்துருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து மழை எல்லாம் எதுவுமே இல்லாததுனால பார்த்தீங்கன்னா வச்சு அரும்பு எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம் நல்லா வருது அப்படின்ட்டு. பூ வந்து அறுத்து மார்க்கெட் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கே ஆள் இல்லை. நாங்கள் பெங்களூர் தான் அனுப்புகிறோம். அது அங்கே பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்கே ஆள் இல்லைன்றதுனால சரி சென்ட் ஃபேக்ட்ரிக்கு ஏன்னா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். சென்ட் ஃபேக்ட்ரிக்கு அங்கே போகும்போது மேட்டுப்பாளையம் தான் போனோம். நம்ம ஏரியாவில் எங்கேயுமே சென்ட் ஃபேக்ட்ரி இல்லை. மேட்டுப்பாளையம் எடுத்துன்னு போகும்போது பாதி வெளிலே வந்து இல்லை இங்கே வராதிங்க, பூ வந்து கொட்டுறதுக்கு இடம் இல்லை, அதனால ரிட்டன் அப்படியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அது எடுத்துன்னு வந்து வேறு எதுவுமே எங்களுக்கு அது எதுவுமே பண்ண முடியாது வச்சிருந்தாலும் மறுநாள். அதனால் எதுவும் தெரியாமல் சந்தம்பட்டி ஏரியில் வந்து கொட்டியிருக்கோம். இதனுடைய மதிப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா அப்படின்னு வாங்கினாங்க. அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா ஆகுது. ஆனால் இதே போன ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த சராசரி 1000 ரூபாய் விற்றுது. 2000 ரூபா கூட வரலட்சுமி 2000 ரூபாய் விற்றுது. ஆனால் சராசரி எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 20 லட்ச ரூபாய் மதிப்பு இன்னைக்கு. இந்த விவசாயிகளுக்கு வந்து இது வருஷம் இது ஒரு பெரிய இதாகவே இருக்குது, சவாலாகவே இருக்குது. எங்களுக்கு போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் வந்து ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த மாதிரி பூ வந்து அழியாது, நிரந்தரமாக எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விலை கிடைக்கும். இது மட்டும் இல்லை, காவிரி பிரச்சனை எப்பப்போ நடக்குதோ அப்போல்லாம் தமிழர் வண்டி வந்து கர்நாடகா பார்டரில் விடுறதில்ல. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் பூ கொண்டு வந்து எல்லாம் ஏரிலையும் கொட்டிலையும் குளத்துலையும் கொட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் தமிழக அரசு வந்து போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் வந்து ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி கட்டி கொடுத்ததுன்னு விவசாயிகள் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.